Hello friends, welcome to Vindhagi Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் ரவா பொங்கல் தாங்க. ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக நம்ம பண்ணிடலாம். இந்த பொங்கல் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக கோவிலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. வாங்க இது எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே கடையில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதில் நமக்கு தேவையான பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். நட்ஸ் ஆட் பண்ணுறது நம்ம விருப்பம் தாங்க. உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம எந்த கப்பில் ரவை இழந்து எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை மூடி கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இது ஜாதிக்காய். இதை நம்ம உடச்சி ஒரு சின்ன போர்ஷன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. இது கூட ஒரு 4 ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மிக்சியில் இந்த மாதிரி சுகர் சேர்த்து அரைக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு ஏலக்காயெல்லாம் பவுட்ரு ஆகிடும். அதுக்காக தான். பாருங்கள், வெந்நி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதை மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிருக்கு. கோதுமை ரவை நல்லாவே வெந்துருச்சு. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை ரவை வளர்க்குறீங்களோ அதே கப்லையே தண்ணி, சுகர், வெல்லம் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. வெல்லம் ஓரளவுக்கு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க. சிம்லேயே வச்சுருங்க அடுப்பை. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி ரவா கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏலக்காவையும் ஜாதிக்காவையும் மிக்சியில் அரைக்கும் போது குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால சரியாக அரைப்படாது. அதனால தான் நம்ம சுகர் ஆட் பண்ணி அரைக்கிறோம். இப்போ அந்த அரைச்ச பவுடரை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் அம்மி அல்லது குட்டி உரலில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா சுகர் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படியே கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். கடைசி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் மூடி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக கோவிலில் தர்ற பொங்கலோட டேஸ்ட் அப்படியே இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா குக்காகி நல்ல கலரும் நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க. இப்போது இதில் கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நட்ஸை மட்டும் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இது ஆப்ஷனல் தான். இது கோதுமை ரவையில் பண்ணதுன்னு நீங்கள் சொன்னதாங்க தெரியும். கண்டிப்பாக கோவில் சக்கரை பொங்கல் மாதிரியே அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். ஆறும்போது இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.